வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலக்கிய சீரியல்ல நம்ம இலக்கியாவுக்கு அஞ்சலி மேல சந்தேகம் வந்துடுச்சு. அதை தீர்க்கறதுக்காக நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன இலக்கியா, நீ ஃபோன்ல தான் பேசிட்டு இருந்தா, அது வரைக்கும் நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இலக்கியா இல்லம்மா, இந்த அஞ்சலி உண்மையாலே மருந்து தான் சாப்பிட்டாளா அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டஸ்ட்பின்ல பார்த்தீங்கன்னா பாட்டில் உடஞ்சது இருக்குது, இதை வச்சு செக் பண்ணால் நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா அதை எடுத்து செக் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பாய்சன் இல்லைங்க, அது தேன் பாட்டில் அப்படின்றது நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்சிடுது. இதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வசமாக சிக்கனாங்க. நம்ம கார்த்திக் கூட சேரணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ நாடகம் ஆடிட்டு இருக்கா. இவளை போயிட்டு இந்த மாதிரியெல்லாம் நான் நம்பி மோசம் போயிட்டேனே, இவ கண்டிப்பாக திருந்துவா, இந்த ஜென்மத்தில் திருந்துவா அப்படின்ட்டு நினச்சா அது முடியாத காரியம். நம்ம கார்த்திக் கூட சேர்த்து வச்சாலும் வேஸ்ட்டு தான். ஆனால் இந்த அஞ்சலிக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா நினைக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வசந்த் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி நம்ம இலக்கியாவை கூப்பிட்றாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது. உடனே நம்ம இலக்கியா இருந்துட்டு, என்னடா வசந்த் சொல்லு, நான் ஒரு வேலையாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே வாக்கா ரேவதி அம்மா இந்த மாதிரி மருந்து சாப்பிட மாட்டேன்ட்டு ட்ரிப்ஸு போட்டுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடமுடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும், நம்ம இலக்கியா அங்கே போயிட்டு, என்னம்மா இலக்கியா, நீ எப்படி இங்கே வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் வந்தால் என்ன கேள்வி கேட்கணும், ஏன் கௌதம் கிட்ட இந்த உண்மை சொல்லலைன்னு கேட்கணும்னு சொல்லிட்டு பதட்டத்தில் வராமல் இருக்கியா அப்படின்ட்டு ரேவதி அம்மா கேக்குறாங்க. நம்ம இலக்கியா மனசு உடையிற மாதிரி பேசுறாங்க. உடனே நம்ம இலக்கியா இல்லத்த, கண்டிப்பா இன்னும் 10 நாள்ல எல்லா உண்மையை நான் கௌதம் கிட்ட சொல்றேன். ஆனா நம்ம ரேவதி பாத்தீங்கன்னா ரொம்ப நறுக்குன்னு நம்ம இலக்கிய மனசு நோகிற மாதிரி பேசுறாங்க. சரி, நீங்க உடம்ப பார்த்துக்குங்க, நான் கண்டிப்பா உண்மையை கௌதம் கிட்ட சொல்லிடுவேன்னு போறாங்க. அங்க நம்ம இலக்கிய போயிட்டு ஜானம்மா கிட்ட பேசினாலும் அவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நம்ம ரேவதியே பிளான் போட்டாங்க. ரேவதியே ஜானம்மாக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம பிள்ளைக்கு ஆபத்து எஸ்எஸ்கேவால தான், எஸ்எஸ்கேவை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த விஷயத்துல எஸ்எஸ்கேவை இழுக்கிற அப்படின்னு சொல்லவும், அப்பதாங்க ரேவதி ஜானகி கிட்டே உண்மையை சொல்றாங்க. இங்க பாரு, எஸ்எஸ்கே தான் அவனோட அப்பா, அவங்ககிட்ட தான் நான் ஏமாந்து தொலைச்சேன் அப்படின்ட்டு எல்லா உண்மையை ஜானம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. ஜானம்மா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியா ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. இந்த அஞ்சலி ஒரு பக்கம் ஃப்ராட் வேலை பண்ணுக்கிறா, நம்ம கார்த்திக் ரொம்பவே மனசு உடஞ்சு போயிருக்காங்க. நம்ம ரேவதி ஒரு பக்கம் கௌதம் கிட்ட எல்லா உண்மையும் தெரியணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் பண்ண போறாங்க நம்ம இலக்கியா, எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.